ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வர்ஷினி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த மோஸ்ட் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஏரியா இன் ஸ்விட்சர்லாண்ட், தட் இஸ் கால் யூங்ஃப்ரவு யோக் ஆர் டாப் ஆஃப் யூரோப். இன்றைக்கி நாங்கள் கிரிண்டல்வால்ட் டெர்மினல்லேருந்து ஐகர் கிளேஷியர் ஸ்டேஷனுக்கு கேபிள் கார் எடுத்து வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஐகர் கிளேஷியர் ஸ்டேஷன். ஆன்லைனில் நம்ம இங்கே பேக்கேஜ் புக் பண்ணும்போதே டைம் ஸ்லாட்டை நம்ம செல்ஃபாக இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் எடுத்த டைம் ஸ்லாட்டுக்கு 20 minutes பிஃபோரே வந்து இந்த மலையை கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் டைமுக்கு ட்ரெயின் வந்துடுது. இந்த ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வந்து டனலுக்குள்ளே மலை மேலே ஏறுறது. இங்கே ஸ்விட்சர்லாண்டோட கரன்சிக்கு பேர் ஸ்விஸ் ஃப்ராங்க். இங்கே யூரோவும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங் ட்ரெயின் ஜேர்னி முடிஞ்ச கையோட நாங்கள் யூங்ஃப்ரவு பீக் டாப் ஆஃப் யூரோப்போட எக்ஸிபிஷனை ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த யூங்ஃப்ரவு மலையில் என்னென்னலாம் இருக்குங்கிறத இந்த எக்ஸிபிஷனில் காமிச்சிருந்தாங்க. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த மலைக்கு நீங்கள் பிளான் போடும்போது கண்டிப்பாக திக் தெர்மல், நல்ல திக் வின்டர் ஜாக்கெட்ஸ், வின்டர் க்ளவுஸ், வின்டர் கேப், கூலிங் கிளாஸ் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் தட் இஸ் கால்ட் ஐஸ் பேலஸை பார்க்க போகிறோம். இங்கே ஐஸ்லேயே பியூட்டிஃபுல்லாக கார்விங் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்க்கலாமா? கம் லெட்ஸ் கோ. இங்கே எங்களுக்கு டு ஸ்டார்ட் வித் நடக்கவே பயமாக இருந்தது. பிகாஸ் எங்கேயா வழுக்கி விட்டுற போகிறதோன்னு வி வர் லிட்டில் பிட் காஷியஸ். அப்புறம் நடக்க எங்களுக்கு வந்து தைரியம் வந்துடுது. இந்த ஐஸ் கார்விங்ஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருந்தது. அண்ட் இந்த இடத்தையும் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஈரம் கூட கிடையாது, சான்ஸே இல்லை. அதே மாதிரி இங்கே எல்லாமே ஃபுல் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டனல் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ்ட், பியூட்டிஃபுல். இந்த ஐஸ் பேலஸில் இருக்கிற ஒவ்வொரு கார்விங்குமே வண்டர்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் ஸ்விட்சர்லாண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த யூங்ஃப்ரவு மலையில் இருக்கிற ஐஸ் பேலஸை விசிட் பண்ணுங்கள். டோன்ட் மிஸ் இட். திஸ் இஸ் அமேசிங். இதோட ஐஸ் பேலஸ் விசிட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நாங்கள் யூங்ஃப்ரவு பீக், இந்த மலையோட பீக்கை விசிட் பண்ண போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பீக் ஆஃப் யூங்ஃப்ரவு, இந்த மலையோட பீக். எங்களுக்கு பின்னாடி பார்க்குற அந்த ஸ்விட்சர்லாண்ட் ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பீக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மலையோட பீக்கில் 365 days, தட் இஸ் த்ரூ அவுட் த இயரும் ஐஸ் இருக்குமா. இதை பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு ஸ்வர்க்கம் மாதிரி இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த யூங்ஃப்ரவு பீக் விசிட்டை முடிச்சுட்டு நாங்கள் ஸ்னோ ஃபன் பார்க் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஸ்னோ ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருந்தது. தட் இஸ் ஸ்னோ டியூபிங், ஜிப்லைன், இதெல்லாம். என் பசங்க ஜிப்லைன் ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஜிப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் த்ரில்லிங்காக இருந்ததுன்னு பசங்க சொன்னாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் இந்த மலையில் கொஞ்சம் ட்ரெக்கிங் போனோம். இந்த மலையை சுற்றி பார்த்துட்டு யூங்ஃப்ரவு யோக் டாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். எங்களுக்குலாம் கபன்னு ஃபுல் பசி. வி வாண்டட் டு ட்ரை திஸ் சிக்னேச்சர் ஃபுட் ஆஃப் ஸ்விட்சர்லாண்ட், தட் இஸ் ஃபாண்டியூன்னு பேர். இது என்னென்னா சீஸை மெல்ட் பண்ணி அதோட ப்ரெட்டை தோச்சி சாப்பிட்லாம், இல்லைனா வேக வச்ச காய்கறி தராங்க, அதையும் தோச்சி சாப்பிட்லாம். இட் வாஸ் வெரி டேஸ்டி, மஸ்ட் ட்ரை.
So with this, our beautiful Switzerland trip ends. I hope you enjoyed the video. Do like and share, subscribe Varshini Vibes. Thanks for watching. Tada, bye bye.